ஃபைனலா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்க்கு வந்துட்டோம். இந்த ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. இந்த மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கப் ஃபேக்டர் அண்ட் டேமாடோங்கோ வர்சஸ் எல்ஏ நைட் அண்ட் டேமியன் பிரிஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பிரிஸ்ட் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார்னு பார்த்தா அவரே வந்து டேமாடோங்கோ வந்து ஸ்லீப்பர் ஹோல்டு மூவை போட்டு திணற அடிச்சிட்டாரு. முழுக்க இந்த மேட்ச்சில் வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டும் ஜாக்கப் ஃபேக்டரும் அடிச்சுக்கிட்டு ரிங் சைடில், அதாவது ரிங் பெல் அடிக்கிற இடத்துக்கிட்ட போய் விழுந்து கிடப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை பயன்படுத்திக்கிட்டு டேமியன் பிரிஸ்ட் டேமாடோங்கோ முடிக்கலான்ற மாதிரி சோக்ஸ்லாம் போடலான்னு போகிறார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளோஸ் லைன் வச்சு அதுக்கப்புறம் வந்து சிட் அவுட் சோக்ஸ் நம்ம போட்டு பவரை தூக்கி அடிப்பார். பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணி வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட்டு வருவார். எல்ஏ நைட்டையும் டேமியன் பிரிஸ்டையும் பேர் அனௌன்ஸ் பண்ணி எல்ஏ நைட் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவார்ன்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் வந்து அங்கே எல்ஏ நைட்லாம் வரல. அங்கேருந்து வந்து ஜாக்கப் ஃபேக்டர் மட்டும்தான் எஞ்சி உடையாந்த வேகத்துக்கு ரெஃப்ரி தடுக்க போனார். அவர் தடுக்க கேப்ல வந்து அவர் ரெஃப்ரி ஓடிட்டார். பயந்துட்டு தடுத்து அடி விழுந்துருன்னு. அதுக்கப்புறம் டேமியன் பிரிஸ்ட்க்கு ஒரு சூப்பர் கிக் வைக்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பிரிஸ்ட்க்கு ஒரு சொமான் டிராப் போட, அதுக்கப்புறம் வந்து டேமியன் பிரிஸ்ட்க்கு தன்னோட ஃபினிஷரை போட்டார். டைவிங் மூவ் ஃபினிஷரை போட்டு அந்த இடத்துல பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டாரு ஜாக்கப் ஃபேக்டர். ஒவ்வொரு வாரமும் டாமினேட் ஆன ஆளுன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட் போட்டதுக்கப்புறம் போய் ரோப்பை போட்டு பயங்கரமாக ஆட்டுவார். மனசுக்குள்ள என்னமோ பட்டிஸ்டான்னு நினப்பு போல பட்டிஸ்டா செய்கிற மாதிரியே செய்கிறாரு. வேற லெவலில் இருக்கும் பட்டிஸ்டா செய்கிற அந்த ரோப்பை ஆட்டுறது. இவரும் அதே போல் செஞ்சார். அதுக்கப்புறம் கோவத்தோட கிளம்புனாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு காமிக்கல.